அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அம்ருதா. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாபிக் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே பார்த்தாலுமே ரியல் எஸ்டேட் தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடோ இல்லை ஒரு லேண்டோ வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு, இது எல்லாம் சரி. அதையும் தாண்டி நம்ம போய் வாங்குகிற ஸ்டேஜில் நம்ம என்ன கேட்போம், இது சட்ட சிக்கல் எதுலேயும் மாட்டாமல் கிளியரான ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஆப்வியஸாக அந்த செல்லர்கிட்ட நம்ம கேட்போம், இந்த ப்ராப்பர்ட்டி லீகலாக எப்படிங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க எல்லாரும் காமனாக சொல்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாயர் ஒப்பீனியன் வச்சுருக்கோங்க, அதனால கிளியரான ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே லாயர் ஒப்பீனியன் இருக்கா, அப்படின்னா இட் இஸ் ஓகே, இட் இஸ் அ கிளியர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்மளும் நினச்சிக்கிறோம். பட் என்ன அப்படின்னா, லாயர் ஒப்பீனியன் இருந்தாலுமே அந்த ஒப்பீனியனை வாங்கி படிங்க. உங்களுக்கு அது புரிஞ்சது அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் அந்த ஒப்பீனியன்லே ஒரு சில இது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒப்பீனியன் எப்படி இருக்கும், என்னென்ன கண்டிஷன்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு தெரிகிறது ரொம்ப கம்மி. பட் அதே நீங்கள் ஒரு லாயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதாங்க ஒப்பீனியன், இதாங்க அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க அதில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இல்லை, இட் இஸ் ஓகே ஆர் குட் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு கரெக்டான டெக்னிக்கலான பர்சன் அந்த ஒரு விஷயத்தை லீகல் ஒப்பீனியனை பார்க்குறதுக்கு இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ லாயர் ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கிறதால அது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஆயிடாது. அந்த ஒப்பீனியன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. நன்றி.